வணக்கம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற டாபிக் வந்து இந்தியன் ஐடி செக்டரோட தற்போதைய வீழ்ச்சி, அப்புறம் Q4 FY26 ரிசல்ட்ஸ், அப்புறம் முதலீட்டாளர்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. இத பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பா. அண்ட் இந்த டாபிக்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எங்களோட அந்த எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். இதுல வந்து உங்களுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும். யாருக்காவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. ரைட், இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2026ல பாத்தீங்கன்னா நம்ம ஐடி செக்டார் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்ல மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, அதுதான் உண்மை. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் மட்டும் ஒரு 13ல இருந்து 15% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. டாப் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அதோட பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 30% கீழே ட்ரேட் ஆகுது. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? கம்பெனிகளோட ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. மார்க்கெட் இவ்ளோ மோசமா விழும்போது அவங்க பேலன்ஸ் ஷீட் மட்டும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? ஸ்டாக் பிரைஸும் ப்ராஃபிட்டும் ஏன் சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது? இது ஒரு நல்ல கேள்வி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்பயுமே கடந்த காலத்தை பார்க்காது. அது எப்பயுமே ஃபியூச்சரை டிஸ்கவுண்ட் பண்ற ஒரு மெஷின் தான். சோ இப்போ காட்டுற ப்ராஃபிட் எல்லாமே பழைய கதங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. கம்பெனிகள் இப்போ காட்டுற ப்ராஃபிட் வந்து கடந்த 2 வருஷமா அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆர்டர் புக்கோட ரிசல்ட். ஆனா இந்த February 2026ல ஆந்த்ரோபிக் ரிலீஸ் பண்ண அந்த அட்வான்ஸ்ட் AI டூல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய டிஸ்ரப்ஷனை கொண்டு வந்துருச்சு. மார்க்கெட்டோட அண்டர்லைங் ரியாலிட்டியை மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் இப்போ நடக்குது. அதனாலதான் மார்க்கெட் இவ்ளோ பேனிக் ஆகுது. இந்த AI டிஸ்ரப்ஷன் பத்தி கொஞ்சம் டீடைலா பாப்போம். இப்போ ஒரு பெரிய ஃபேக்டரியில மனுஷங்களுக்கு பதிலா திடீர்னு ரோபோக்களை வேலைக்கு வச்சா என்ன ஆகுமோ அது போலதான் இப்போ ஐடி துறையில நடக்குதா? கிட்டத்தட்ட அப்படிதான். AI வந்து இப்போ ரொட்டீன் டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 25ல இருந்து 40% வரைக்கும் ரெகுலர் ஐடி வேலைகளை இப்போ AI பண்ணிடுது. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம். லாஜிக்கலா பார்த்தா 100 டெவலப்பர் செய்யற வேலைய AI உதவியோட 10 பேரே செஞ்சிருவாங்க அப்படின்னா ஐடி கம்பெனிகளுக்கு எம்ப்ளாயி காஸ்ட் பெருசளவு குறையணும்ல? நீங்க கேக்குறது கரெக்ட் தான். அப்புறம் மார்ஜின் அதிகமாகி கம்பெனி இன்னும் அதிகமா தானே ப்ராஃபிட் பண்ணணும். பின்னாடி ஏன் மார்க்கெட் இவ்ளோ பேனிக் ஆகுது? இது தற்காலிக பயமா இல்ல நிரந்தரமான மாற்றமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆனா ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம இந்தியன் ஐடி செக்டாரோட பிசினஸ் மாடல் பல வருஷமா டைம் அண்ட் மெட்டீரியல் மாடல்ல தான் இயங்கிட்டு வந்துருச்சு. அந்த பாடி ஷாப்பின்னு சொல்லுவோம்ல, அதான். ஆமா, அதேதான். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேர் அனுப்புறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவர்லி பில்லிங் நடக்கும். ஆனா இப்போ கிளைண்ட்ஸுக்கு ஏஐயோட கெப்பாசிட்டி தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அவுட்கம் பேஸ்ட் பிரைசிங் மாடலுக்கு மாறிட்டாங்க. ஓஹோ, அதாவது இந்த டிராஃபிக்ல மாட்டினா கூட மீட்டர் ஓடுற பழைய டாக்ஸி மாடல்ல இருந்து இப்போ ஊபர் மாடலுக்கு மாறிட்டாங்க. எப்படி போனாலும் இதுதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி உன் டெவலப்பர்ஸ் கோட் எழுதினாலும் சரி இல்ல ஏஐ எழுதினாலும் சரி, எனக்கு ப்ராஜெக்ட் முடியணும், அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை குறையணும் US கார்பரேட் கம்பெனிகள் கட்டாயப்படுத்துறாங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி அதேதான். குறிப்பா இந்த ADMன்னு சொல்லுவாங்க, அதாவது அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த ப்ரிவியூல தான் பெரிய அடி விழுந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரி ரெவென்யூல எவ்வளவு % வரும்? இது இண்டஸ்ட்ரி ரெவென்யூல கிட்டத்தட்ட 30% பங்கு வச்சிருக்கு. மேனுவல் டெஸ்டிங், பாய்லர் பிளேட் கோட் எழுதுறது, இதுக்கெல்லாம் இனிமே கிளைண்ட்ஸ் பெரிய அமௌண்ட்ஸ் தர ரெடியா இல்ல. இதனால ரெவென்யூ கம்ப்ரஷன் நடக்குது. ஓகே, அப்போ ஏஐ மட்டும்தான் அந்த வீழ்ச்சிக்கு காரணமா இல்ல வேற ஏதாவது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கா? AI வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான். ஆனா உண்மையான பிரச்சனை வந்து குளோபல் டெக் ஸ்பெண்டிங் ஸ்லோடவுன் ஆயிருக்கு. ஓ, யுஎஸ்ல நடக்கிற விஷயங்களா? ஆமா, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்போது கேபிட்டல் காஸ்ட் அதிகமாகுது. இதனால கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களோட டிஸ்கிரிஷனரி ஐடி பட்ஜெட்ஸை பெருமளவு குறைச்சிட்டாங்க. டிஸ்கிரிஷனரி பட்ஜெட் குறைப்புனா அதாவது கம்பெனியோட அன்றாட செயல்பாட்டுக்கு தேவையான கோர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு புதுசா பண்ற அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கான ஃபண்டிங்கை நிறுத்திடுறாங்க, அப்படிதானே? தற்போதைக்கு பிசினஸ் ரன் ஆவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்வோம், புது டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு வருஷம் தள்ளி போடுவோம் US கிளைண்ட்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இதுல அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கும் சேருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. போர் பதற்றங்கள் எல்லாம் சேரும்போது டெசிஷன் மேக்கிங் சைக்கிள் ரொம்ப நீண்டுடுச்சு. ஒரு பெரிய டீல் கையெழுத்தாக முன்னாடி 3 மாசம் ஆச்சுன்னா இப்போ 9 மாசம் ஆகுது. இது எல்லாம் லாஜிக்கலா புரியுது. ஆனா இந்த பேக்ட்ராப்ல Q4 FY26 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. TCS வந்து 28.6% நெட் ப்ராஃபிட் growth காட்டியிருக்கு. இன்ஃபோசிஸ் 27.7% growth காட்டியிருக்கு. ஆமா, நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பக்கம் AI வேலைகளை பறிக்குது, ஸ்பெண்டிங் ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிறோம். மறுபக்கம் ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ்ங்கிறது கடந்த கால உழைப்பு. மார்க்கெட் வந்து எப்பவுமே ஃபியூச்சர் கைடன்ஸை தான் கவனிக்கும். நீங்க FY27க்கான ரெவென்யூ கைடன்ஸை பாத்தீங்கன்னா வரலாற்றிலே ரொம்ப குறைவான நம்பர்ஸை தான் கம்பெனிகள் கொடுத்திருக்காங்க. நிஜமாவா? எவ்வளவு சொல்லிருக்காங்க?
இவ்ளோ பெரிய ப்ராஃபிட்ட பதிவு செஞ்ச டிசிஎஸ் அடுத்த வருஷம் வெறும் 4% growth தான் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. வெறும் 4% தானா? ஆமா, இன்ஃபோசிஸ் இன்னும் அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி 1.5ல இருந்து 3.5% மட்டுமே growth இருக்கும்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. ஓ மை காட்! வரலாற்று ரீதியா எப்பவுமே டபுள் டிஜிட் growth காட்டுற ஒரு துறை இப்போ லோ சிங்கிள் டிஜிட் கைடன்ஸ்க்கு வர்றது தான் இந்த மார்க்கெட் பேனிக்கு முக்கிய காரணமா? அது மட்டும் இல்ல, மார்ஜின் பிரஷர்ங்கிறதும் இன்னொரு பெரிய பூதம். ஒரு பக்கம் ரெவென்யூ குறையுது, இன்னொரு பக்கம் வேஜ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏஐ ரொட்டீன் வேலைகளை பறிக்குது, ஆட்களை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா வேஜ் இன்ஃப்ளேஷன் எப்படி வரும்? சம்பள செலவு கம்பெனிட்டு குறையத்தானே செய்யணும். இதுதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். அதாவது கீழ்மட்டத்துல இருக்கிற மேனுவல் டெஸ்டர்ஸ், ஜூனியர் டெவலப்பர்ஸ் இவங்களுக்கு வேலை போகுதுங்கிறது உண்மைதான். ரைட். ஆனா இந்த ஏஐ ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ண, காம்ப்ளெக்ஸ் கிளவுட் மைக்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ண ஹைலி ஸ்கில்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்ஸ் தேவைப்படுறாங்க. ஓ, அவங்களுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகம் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த நிஷ் ஸ்கில்ஸ் உள்ளவங்களுக்கு சப்ளை ரொம்ப குறைவு. அதனால கம்பெனிகள் இவங்களுக்கு 3 மடங்கு அதிக சம்பளம் கொடுத்து தக்க வைக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா கீழ் மட்டத்துல மிச்சப்படுத்துற பணத்தை விட மேல் மட்டத்துல அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறதால மார்ஜின்ஸ் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுது. இதான் நடக்குது. ஆமா, அதுதான் மெயின் ரீசன். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பத்தி பாப்போம். மார்க்கெட் ஒட்டுமொத்தமா விழும்போது எல்லா பங்குகளும் விழும், ஆனா எல்லாமே ஒரே தரத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி இருக்க பெரிய கேள்வி என்னன்னா, டிஸ்கவுண்ட் சேல்ல கிடைக்குதேன்னு ஒரு பிரீமியம் பிராண்ட வாங்குவதா அல்லது ரொம்ப மலிவா கிடைக்கிற சாதாரண பிராண்ட வாங்குவதா? வேல்யூவா இல்ல குவாலிட்டியான்னு பார்க்கணும். நம்ம டிசிஎஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இவங்களோட பிஇ வேல்யூவேஷன் 18.45 இருக்கு, ஆர்ஓசிஇ 59% இருக்கு. இந்த கிரைசிஸ்ல டிசிஎஸ் எப்படி தப்பிக்கும்? டிசிஎஸ் நம்ம குவாலிட்டி பிரீமியம்னு சொல்லலாம். இவங்களோட ஆர்ஓசிஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 59% இருக்கிறது ஏன் முக்கியம்னா, இவங்களோட கேபிட்டல் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல தங்களோட பிசினஸை ரன் பண்ண இவங்க கடனை நம்பி இல்ல. எவ்வளோ பெரிய ஏஐ டிஸ்ரப்ஷன் வந்தாலும் அதை தாங்கி நின்னு புது டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இவங்க கிட்ட இருக்கு. அதான் மார்க்கெட் லீடர். ஓஹோ, சோ தங்களோட ஸ்கேலை யூஸ் பண்ணி அவங்க பழைச்சுக்குவாங்க. சரி, இன்ஃபோசிஸ் எப்படி இருக்காங்க? அவங்களோட பிஇ 18.00 இருக்கு, ப்ராஃபிட் growth 27.7% இருக்கு. இன்ஃபோசிஸ் ஒரு பேலன்ஸ்ட் பிளேன்னு சொல்லலாம். டிசிஎஸ் அளவுக்கு பெரிய பிரீமியம் இல்லைனாலும் அவங்களோட ப்ராஃபிட் growth ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களும் இந்த ஏஐ டிரான்சிஷனை நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ரைட். இப்போ ஹெச்சிஎல் டெக்கோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அவங்க கூகுள் கிளவுடு, ஜெமினி என்டர்பிரைஸ் இது கூடலாம் ஏஐ பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமா மெகா டீல்ஸ் எடுக்கிறாங்களே. ஆமா. ஆனா ஏஐ டூல்ஸை வித்தா அவங்களோட சொந்த லெகசி பிசினஸ்க்கே அது ஆபத்தா முடியாதா? அதுதான் இன்னோவேட்டர்ஸ் டைலமா. ஹெச்சிஎல் டெக்கோட அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ஏஐயால் நம்ம பழைய பிசினஸ் மாடல் அழியும்னா அந்த ஏஐய நாமே நம்ம கிளையண்ட்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி புது பிசினஸ பிடிப்போன்னு நினைக்கிறாங்க. வாவ், செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆமா, இது ரிஸ்கான ஸ்ட்ராட்டஜி தான். இருந்தாலும் ஏஐ பார்ட்னர்ஷிப்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங். இப்போ விப்ரோக்கு வருவோம். இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் வேல்யூவேஷன் சொல்றாங்க. பிஇ வெறும் 16.04 தான் இருக்கு. இவங்களோட பெரிய கவர்ச்சியே அந்த 1,50,000 கோடி பைபேக் திட்டம் தான் சொல்றாங்க. ஆமா, ஒரு ஷேருக்கு ₹250 வீதம் பைபேக் பண்றாங்க. அதோட டிவிடெண்ட் ஈல்டு 5.42% இருக்கு. ஆனா ஹானஸ்டா சொல்ல போனா உலகமே 10,000 கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு டெக் கம்பெனி தன்னிடம் இருக்க கேஷ R&Dக்கும் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் செலவு பண்ணாம பைபேக் மூலமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்கறது ஒரு ரெட் ஃபிளாக் இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஏன்னா எங்களுக்கு இனி பிசினஸை எப்படி வளர்ப்பதுன்னு தெரியலன்னு அவங்க இன்டைரக்டா சொல்றதுக்கு சமம் இல்லையா? இது வால் ஸ்ட்ரீட்லயும் சரி, தலால் ஸ்ட்ரீட்லயும் சரி, விப்ரோவை பத்தி நடக்கிற மிகப்பெரிய விவாதமே இதுதான். இனோவேஷனுக்கு செலவு பண்ணாம கேபிட்டல் ரிட்டர்ன் பண்றது growth இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ரெட் ஃபிளாக் தான். பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் அதை வாங்குறாங்க? ஏன்னா வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இது எப்படி பாக்குறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் தங்களோட பங்கு விலை ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்குன்னு நம்புறாங்கன்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் 5.42% இருக்கு. இது ஒரு பேங்க் எஃப்டிக்கு நிகரான பாசிவ் இன்கம். ஓ, கம்பெனி தன்னை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி டர்ன் அரவுண்ட் ஆகிற வரைக்கும் காத்திருக்க இந்த டிவிடெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு குஷன் மாதிரி அமையும். எக்ஸாக்ட்லி. சோ இட் இஸ் பியூர் ஃபைனான்ஷியல் இன்ஜினியரிங் வெர்சஸ் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். கரெக்டா சொன்னீங்க. இப்போ டெக் மஹிந்திராவும் ஒரு டர்ன் அரவுண்ட் கதையை தான் சொல்றாங்க. ஆனா இவங்களோட பிஇ 28.96 இருக்கு. growth குறைஞ்ச மார்க்கெட்ல இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? டெக் மஹிந்திராவோட வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவா தெரிவதற்கு முக்கிய காரணம் அவங்களோட earnings முன்னாடி ரொம்ப அடி வாங்கியிருந்துச்சு. ஓ, பேஸ் எஃபெக்ட் காரணமா? ஆமா. இப்போ ப்ராஃபிட் ரிகவரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கடந்த வருஷங்களை விட ப்ராஃபிட்ல 20.16% growth காட்டியிருக்காங்க. ஓஹோ, சோ பிசினஸ் மாடல் மாறுதா? டெலிகாம் செக்டார்ல இருந்து தங்களோட அதீத சார்பை குறைச்சிட்டு இப்போ என்டர்பிரைஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கவனம் செலுத்துறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் அப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங்கோட ரிசல்ட் இப்போதான் நம்பர்ஸ்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இவ்ளோ டேட்டாவையும் பார்த்த பிறகு நீங்க, அதாவது நம்ம லிசனர்ஸ் என்ன செய்யணும், உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சட்ட பொருந்தாதல்லா.
RSI இப்போ 32லிருந்து 43ங்கிற ஓவர் சோல் ஜோன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் 200 EMAக்கு கீழே ட்ரேட் ஆகுது. இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம். ஒரு குவாலிட்டி ஸ்டாக் இதுக்கு கீழே கிடைச்சா அது வரலாற்று ரீதியா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த 3 இன்வெஸ்டர் கேட்டகரிக்கும் ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்க. முதல்ல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். உங்களோட ஐடி செக்டார் அலோகேஷன்ல ஒரு 60லிருந்து 70% மார்க்கெட் லீடரான TCSல வைக்கலாம். விலையில எவ்வளவு வீழ்ச்சி வந்தாலும் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அதை தாங்கும். அடுத்து மாடரேட் இன்வெஸ்டர்ஸ். நீங்க இன்ஃபோசிஸ்ல ஒரு 40%, அப்புறம் HCL டெக்ல ஒரு 30% முதலீடு செய்யலாம். டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் முறையில ஒரு 3லிருந்து 6 மாசத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்? அக்ரெசிவ் அல்லது வேல்யூ இன்வெஸ்டர்ஸ், நீங்க சொன்ன அந்த பைபேக் டிபேட்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா விப்ரோவோட பைபேக் பொட்டன்ஷியல் மற்றும் டெக் மஹிந்திராவோட டர்ன் அரவுண்ட் இதுல ஒரு 20 முதல் 30% வரைக்கும் அலோகேஷன் கொடுக்கலாம். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாகர்ட் பையிங் ஸ்ட்ராட்டஜிய, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குற முறைய ஃபாலோ பண்ணணும். அதாவது எப்படின்னா, பொதுவா உங்களோட ஐடி பட்ஜெட்ல உடனே ஒரு 25% மட்டும் இப்போ அலோகேட் பண்ணுங்க. மார்க்கெட் இன்னும் ஒரு 5 இல்ல 10% கீழே விழும்போது அடுத்தடுத்த டிரான்ச்சக வாங்கலாம். எப்பவுமே கேஷ கையில கொஞ்சம் வெச்சுக்கிறது மார்க்கெட் வாலட்டாலிட்டிய நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தும். ரைட், இது ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். இப்போ இந்த குறுகிய கால மெட்ரிக்ஸ், வேல்யூவேஷன், மார்ஜின் பிரஷர் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லாங் டர்ம் வியூல இந்த ஐடி செக்டரை பார்ப்போம். வரலாற்று ரீதியா பார்த்தா அந்த Y2K பிரச்சனை வந்தப்பவும் சரி, கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்தப்பவும் சரி, ஐடி செக்டர் அவ்வளவுதான் அழிய போகுதுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆமா, கரெக்ட் தான். ஒவ்வொரு பெரிய டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன் வரும்போதும் இந்தியன் ஐடி செக்டர் முதல்ல அடி வாங்கும். மார்க்கெட் பயங்கரமா செல் ஆஃப் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல தங்களை ரீஸ்கேல் பண்ணிக்கிட்டு பழையதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா எழுந்து வருவாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்தப்போ லெகசி சர்வர்ஸை மேனேஜ் பண்ற கம்பெனிகள் அழிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனா அதே கம்பெனிகள் தான் இப்போ கிளவுட் மைக்ரேஷன் ஸ்பெஷலிஸ்டா மாறி நிக்கிறாங்க. ஏஐயும் அப்படிதான். அதுதான் இங்க எனக்கு தோன்ற ஒரு ப்ரொவோகேட்டிவ் தாட். உங்களுக்கு ஒரு கேள்வி. ஏஐயால் ஐடி வேலைகள் அழியும், ரெவென்யூ குறையணும் நம்ம இப்போ பயப்படுறோம். ஆனா இந்த நெருக்கடியை பயன்படுத்தி இந்திய ஐடி கம்பெனிகள் தங்களை வெறும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ங்கிற நிலையிலிருந்து உலகளாவிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு AI ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் ஜெயன்ஸா மாத்திக்கொள்ளும் ஒரு வரலாற்று வாய்ப்பா இது அமையலாமே. ஓஹோ, நிஜமாவே அது ஒரு பிரில்லியன்ட் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க கிளையண்ட்ஸ்க்கு AI இம்ப்ளிமெண்ட் செய்யற எக்கோசிஸ்டம் ஆர்கெஸ்ட்ரேட்டர்ஸா மாறினால் இது வீழ்ச்சிக்கான தொடக்கம் அல்ல, ஒரு புதிய growth சைக்கிளுக்கான அடித்தளம். இதை நீங்க கட்டாயம் சிந்திக்கணும். எக்ஸாக்ட்லி. தற்போதைய இந்த வழி அழிவுக்கான அறிகுறி இல்ல, அது ஒரு பரிணாம வளர்ச்சிக்கான, அதாவது ஒரு இவல்யூஷனுக்கான காலகட்டம். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா. இந்த ஒரு பாசிட்டிவான சிந்தனையோட இன்றைய டீப் டைவை நிறைவு செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த டாபிக் பத்தின உங்களோட தாட்ஸை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஆமா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And please consult financial advisor. This content for only educational purpose. அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.